வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரக செயலிழப்பை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த பதிவு அப்படின்னா, இந்த சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம சிகிச்சை பெற்று நலம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களுக்கு வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு நோய் இப்போ இளைஞர்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அறிகுறிகளே நமக்கு இல்லாமல் சிறுநீரகம் செயலிழந்து போகிறது தான். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே தான் அது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு உண்டு பண்ணிடுது, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்குது. இருந்தாலும் ஒரு சில பொதுவான அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தென்படும் போதே சிறுநீரகம் செயலிழந்து தான் போயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டு உடனே முன்னெச்சரிக்கையாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமோடு வாழலாம். அந்த மாதிரியான அறிகுறிகளை விளக்கமாக தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை, கிட்டத்தட்ட அனீமியாவுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அப்படி தென்பட்டுச்சுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்றதுக்கான அது அறிகுறியாக இருக்கு. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நச்சுக்கள் அசுத்தங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்திலேயே போயிட்டு கலந்துரும். இதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு அந்த இரும்பு சத்தெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு நிறைய நச்சுக்கள் உங்களை ரத்தத்தில் சேரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உடல் வலி ஏற்படும், அதிகமாக சோர்வாக இருப்பீங்க, கவலையோடு இருப்பீங்க, ஒரு ஒரு விதமான வேலைகளையே செய்ய முடியாத கவனமின்மை பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், உடல் பலவீனமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், வாந்தி, மயக்கம் கூட உங்களுக்கு தென்படும். ஸோ எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு சோர்வான நிலை இருக்கும். இந்த மாதிரி நிலை இருந்துச்சுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்ததுன்னா சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்க, தாமதம் பண்ணாதீங்க. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்தில் போயிட்டு தேக்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தேங்க வச்சிருச்சு அப்படின்னா தூக்கத்தையுமே அது பாதிக்கும். நச்சுக்கள் ரத்தத்தில் கலக்கும் போது தூக்கம் அஃபெக்ட் ஆகும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்திட்ட போயிட்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிக்கிறதுல தூங்க முடியாமல் ஏதாவது சிரமம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய பொதுவான பிரச்சனையாக இந்த தூங்குவதில் சிரமம் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆகையால தூங்குவதில் சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, நைட் நேரம் அதிகமாக வெளிச்சங்கள் கண்ணில் படுறதால தூங்காமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் தூங்காமல் இருக்கிறோமா இல்லை என்னன்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும். கூடவே உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா, அதனால தான் தூக்கம் வரலையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியை தான் சுட்டி காட்டுது. ஏன்னா உடலினுடைய தேவையில்லாத நீர், நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. அந்த வேலை சரியாக நடந்தால் தான் ரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும், எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும், அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் போதுமான அளவுக்கு இருக்கும், தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றப்படும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது என்ன ஆகும்னா உங்களுடைய சருமத்தில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அரிக்கக்கூடிய சரும தோலலட்சி பிரச்சனைகள், வறண்ட சருமம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும், எலும்புகளையுமே அது பாதிக்கும். அதோடு சிறுநீரகத்தை இன்ஃபெக்ஷன் பண்ணும். சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சரியாக ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போயிடும். அதனால வறண்ட அரிக்கக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் தென்படும் போது ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அப்படி தென்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி ஆகும். அதாவது இது எதனால் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் திறன் அந்த தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் உணர்வு உங்களுக்கு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று நோய் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றும். அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குளிர்காலங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக சிறுநீர் கழிக்கிறோம், ஸோ இது குளிர்காலங்களில் தான் நமக்கு ஏற்படுது, அப்போ நமக்கு வேர்வை வெளியேறதால கழிவுகள் சிறுநீர் வழியாக வெளியேறுதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ரிப்பீட்டடாக நீங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது இல்லையே, நம்ம இன்னைக்கு ரொம்ப அதிகமாக சிறுநீர் கழிக்கிறோமே அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அது ஒரு தீவிர சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியை சுட்டி காட்டுது. சிறுநீரினுடைய ரத்தம் கசிதல் இதுவுமே உங்களுக்கு இருக்காம பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடுமையான
மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் உங்களுடைய சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் பண்ணி ரத்த செல்களை பாதுகாத்துட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் வெளியேற்றணும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிறுநீரகம் உங்களுக்கு பாதிக்கப்படும் போது செயலிழந்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு செயலிழந்து போகும்போது என்ன ஆகும்னா, சிறுநீரகத்திலிருந்து வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக அது ரத்த செல்களையுமே கசிய வைக்கும். ஸோ இப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்தால் கூட சிறுநீரில் உங்களுக்கு ரத்தம் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்றதால உடனே தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டியது, உடனே சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வெளியேறுச்சுன்னா நீங்கள் சிறுநீர் கழிக்கும் அது உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்குது. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து உங்களுக்கு சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை ஸ்கிராம்பிளிங் செஞ்ச அந்த தோட்டத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும். ஸோ இப்போ நீங்கள் நுரைத்து சிறுநீர் வெளியேற்றீங்கன்னா கூடவே எக்ஸாக்டாக உங்களுக்கு இன்னொரு ஒரு அறிகுறிகளும் தென்படும். அது என்னென்னா கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் தென்படும். இப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் தெரியும். கண்களை சுற்றி ஒரு பஃபிங்கான ஐஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனது தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. அதனால நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனையை உடனே செய்து கொள்ள வேண்டியது நல்லது. கணுக்கால்களில் வீக்கம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்க. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததா சோடியத்தினுடைய அதிக அளவில் சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள்லாம் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்பு இழுக்கக்கூடிய பிரச்சனை என எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கால்கள் வீங்கும். ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்காக ஏற்பட்டுச்சா அல்லது மற்ற எந்த பிரச்சனைக்காக ஏற்பட்டதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி சிகிச்சைகளை மேற்கொண்டு நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கோங்க. கடுமையான தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் சுட்டி காட்டுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது என்ன ஆகும்னா எலக்ட்ரோலைட்ஸுடைய சமநிலை இழந்து போயிடும். இதனால் கால்சியம் உங்களுக்கு குறையும், பாஸ்பரஸுடைய கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தசைப்பிடிப்பு இருக்குன்னா உடனே தாமதிக்காமல் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யணும். சில பேர் அது உடல் வலி ஏற்படுவதற்கான காரணமாக இருக்குது. வேலைகளை பார்க்குறதால தசைப்பிடிப்பு ஏற்படுது. சில பேர் வேலைகளை பார்க்காம சும்மா இருக்கிறத தசைப்பிடிப்பு ஏற்படுதுன்னு என்னென்னவோ நினச்சிக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உடனே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடுமையாக பசியின்மை உங்களுக்கு இருக்கா பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மை இருக்கும். இந்த பசியின்மை எதனால் ஏற்படுதுன்னா இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு அது செரிக்காமல் போகிறதால அந்த பசியின்மை ஏற்படாது. நச்சுக்கள் அதிகமாக உங்களுக்கு தேக்கம், நச்சுக்கள் தொடர்ந்து தேக்கம் ஆகிட்டே இருக்குது. அந்த தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி பசியின்மை அப்படின்றது இயல்பாகவே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக உங்களுக்கு தென்படும். அப்போது கடுமையாக பசியின்மை ஏற்படுது அப்படின்னா அதுவுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்காக தான் பசியின்மை ஏற்படுதா இல்லை செரிமான மண்டலம் வீக்காக இருக்கிறதால பசியின்மை ஏற்படுதா நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். மருத்துவரை எப்போதுமே ஆலோசனை பண்ணி செய்து கொள்ளணும். ஏன்னா உடல் நலத்தை மேம்படுத்திக்கணும். கழிவு நீக்க மண்டலத்தில் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்ம படாத பாடுபடுவோம். எந்த ஒரு வேலையுமே கவனம் செலுத்த முடியாமல் நமக்கு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதை நம்ம கொண்டு போயிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி பொதுவாக அறிகுறிகள் தென்படும் போதே சிறுநீரக செயலிழப்பை சரி பண்ணி ஆரோக்கியமாக வாழ பழகிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.